சரி, இப்ப இந்த ஆர்கானிக் சோப்புன்னு சொல்றீங்களே, அதுல 0.5 அதுதான் வந்து நீமா இருக்கட்டும், துளசியா இருக்கட்டும், குப்பமேனியா இருக்கட்டும் சேர்க்கிறாங்க. What is the importance of herbal? கெமிக்கல்ஸால நிறைய உடல் உபாதைகள்லாம் நிறைய பேருக்கு வர்றதை நான் பார்த்தேன். டை போட்டு 2 அக்கல்லையும் ஃபுல்லா புண்ணு வந்து அவங்க படுத்துறாங்க. ஆர்கானிக் விக்கிறதும் ஃபுல்லா கெமிக்கல் தான். எதுவுமே இல்லப்பா. இதை அடிச்சு சொல்லலாம். 57 வயசு போய் படித்தேன். அவங்க ஹெர்பல் ஃபார்முலேஷன் சொல்லி சோப்பு, லிப் பாம், ஷாம்பு எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. எல்லாத்துலேயுமே கெமிக்கல். சின்ன குழந்தைங்க வரைக்கும் க்ரீம் போட்டு தான் வளர்க்குறாங்க. நாங்கள் யூஸ் பண்ணுறப்பே சொன்னாங்க, கையில் பட்டுற போது தோல் உறிஞ்சிரும். ஆலிவேரா ஜெல் செய்வோம் அப்படின்னு பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் கெமிக்கல். கெமிக்கல் எல்லாமே போய் தான், எல்லாமே கெமிக்கல் சேர்த்து தான்ப்பா அதை வந்து ஜெல்லெல்லாம் தயாரிக்க முடியுது. பாதியெல்லாம் போட முடியாதுப்பா. ஸோ இயற்கையாலேயே ஒரு பொண்ணு தன்னை சுய பராமரிப்பு செஞ்சுக்க கூடியதுன்னா பேர்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா யாரோ ஒரு நடிகையோ இல்லை யாரோ ஒருத்தங்க சொல்றாங்க, ஏதோ ஒரு விளம்பரம் வருது அப்படின்னாக்கா அதை யூஸ் பண்றதுக்கு பயப்படவே மாட்டேங்கிறோம். போன மாசம் வாங்கின வாசம் இதுல இல்ல பாரு. கொடுக்குற பொருள் வந்து எந்த விதத்திலையும் யாருக்கும் பாதிப்பு இல்லாம இருக்கணும்னாக்கா நம்ம யூஸ் பண்ற பொருளை கொடுக்கலாம் அப்படின்ட்டு மருதனை வைக்கிறோம். அதோடைய கலர் வந்து 1 வாரம் நம்ம உடம்புல இருக்கு. இதே மாதிரி தான் நம்ம ஃபேஸ் கிரீம் போடுறதும். தொடர்ந்து நீங்க யூஸ் பண்ணும் பொழுது கண்ணெரிச்சல் வரும், இங்கெல்லாம் கம்கட்ல எல்லாம் சின்ன சின்ன கட்டி வரும், எரிச்சல் கொடுக்கும். நம்ம என்ன நினைச்சுக்குவோம், ஹீட் அதிகமாயிடுச்சு நமக்கு. இப்ப நடுவுல கூட மகாராஷ்டிரால ஒயிட்னிங் கிரீம் போட்டு கிட்னி பாதிச்சதா நம்ம பார்த்தோம். நெற்புரி அதுல கலந்துருந்தாங்க அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி ஒரு நார்மல் ஸ்கின்க்கு இந்த மாதிரி ஸ்கின் மெயின்டைன் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நீங்க என்ன ஸ்கின் கேர் சொல்வீங்க? சோப்பு போடாம இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். டெய்லி மாய்ஸ்சரைசிங் லோஷன் போடுங்கன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி எதுவும் வேண்டாம். நீங்க என்ன டெக் கம்பெனி வச்சு நடத்துறீங்களா? உங்களுக்கு எதுக்கு டெக்குக்கு ஆள் வேணும்? சிஏக்கா இருக்கிற கம்பெனி தானே அப்படின்லாம் நிறைய இது வந்துச்சு கமெண்ட். அப்பதான் ஏன் டெக்கு ஆரம்பிச்சா என்ன? டெக்குனா என்ன? ஒரு சாஃப்ட்வேர் தயாரிச்சு அதை கொடுக்கணும், கம்ப்யூட்டர் இருக்கணும், அவ்வளவுதானே. செய்யறப்ப நிறைய பேர் சொன்னாங்க, இதெல்லாம் யார் வாங்குவா? ஏன்னா எல்லாரும் சோப்பு போட்டு குளிக்கிறாங்க, ஷாம்பு போட்டு குளிக்கிறாங்க. நீ வந்து இப்போதைக்கு குளியல் பொடி வந்து தேய்ச்சி குளிங்க அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னு. அவங்களுக்கு தேவையானது சாட்டிஸ்ஃபை பண்றோம், நம்மளோட ஸ்டாண்டர்டையும் கம்மி பண்ணிக்காம. அதனால எந்த விதத்திலயும் எந்த இடத்துலயுமே நாங்க பர்ஃப்யூம் யூஸ் பண்றது கிடையாது. கெமிக்கல் யூஸ் பண்ணி நம்ம கெட்டு போகாம இருக்கிறதுக்கு அந்த இதுவும் யூஸ் பண்றது கிடையாது. இதுல வந்து விவசாயமும் நல்லா வளரும், நீங்களும் ஒரு பிசினஸ் பண்ணலாம். இது மக்களுக்கும் ரொம்ப நல்லது. வெல்கம் டு கூல் ஃபேர். நம்ம கதைகள் அன்பிளக்ட் சீரீஸ்ல பல இன்ட்ரெஸ்டிங்கான, இன்னோவேட்டிவான, இன்ஃபர்மேட்டிவான பர்சன்ஸை மீட் பண்ணிருக்கோம். லைக் டாக்டர்ஸ், ஆண்டர்பிரினர்ஸ், இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான பர்சன்ஸை மீட் பண்ணிருக்கோம். அந்த சீரீஸ்ல இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான பர்சனை நம்ம மீட் பண்ண போறோம். ஏன் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்றேன்னா, அவங்களோட டேக்லைனே எப்படின்னா, எ பியூர் ஹெர்பல் ப்ராடக்ட் பை an army of hustling homemakers. கேட்கறதுக்கே நல்லா இருக்குல்ல? இதை பத்தி இன்னும் நல்லா அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம வசீகரா வேதாவோட ஓனர் மிஸ்ஸஸ் விஜய மகாதேவன். வெல்கம் மேம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட பேசுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சொல்லுங்க உங்களை பத்தி, உங்களோட ஸ்டோரி. நீங்க எங்க படிச்சீங்க, உங்க சொந்த ஊரு, உங்க ஃபேமிலி கொஞ்சம் பத்தி சொல்லுங்க. நான் வந்து திருச்சியில பிறந்தேன். திருச்சியில தான் ஹோலி கிராஸ்ல படித்தேன். அப்புறம் எஸ்ஆர்சிலையும் படித்தேன். பிஏ தமிழ் லிட்ரேச்சர் படித்தேன். அப்புறமேட்டு கொஞ்சம் என்ன நிறைய கற்றுக்கலாம், அப்படி ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணும். அப்புறமேட்டு ஹெர்பல் ஃபார்முலேஷன் இதெல்லாம் கொஞ்சமே படித்தேன். இப்போ நிறைய வந்து கெமிக்கல்ஸால் நிறைய உடல் உபாதைகள்லாம் நிறைய பேருக்கு வர்றதை நான் பார்த்தேன். எப்படின்னா, நான் கல்யாணம் ஆகி எங்கள் மாமியார் வீட்டுக்கு போகிறப்ப ஒரு இன்சிடென்ட் ஆச்சு. பக்கத்தில் இருக்கிறவங்க யாரோ ஒருத்தங்க ஹெர்பல் இது டை போட்டு அவங்களுக்கு வந்து இதாச்சு. அப்ப நான் என்ன நினைச்சேன், டை போடுறதுனால இவ்வளோ ஒரு கஷ்டம் வருமா? 2 அக்கல்லையும் ஃபுல்லா புண்ணு வந்து அவங்க படுத்திருந்தாங்க. அவங்கள போய் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு எங்க மாமியார் போயிட்டு வந்து இது மாதிரி சொன்னாங்க, முதல் நாள் போட்டிருக்காங்க, மறுநாள் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. அப்பதான் நான் நினைச்சேன், ஐயோ நம்மலாம் இது மாதிரி எல்லாம் போடக்கூடாது, தலை நரைக்காம இருக்கணும், அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு. அப்ப நெல்லிக்காய், செம்பருத்தி இதெல்லாமே யூஸ் பண்ணோம்னா தலைமுடி நரைக்காதுன்னு. அது மாதிரி எங்ககிட்ட வேலை பார்த்தவங்களுக்கு வந்து 67 வயசு இருக்கும், அவங்க ஒரு பாட்டி. ஆனால் தலையே நரைக்காது. அதுகிட்ட கேட்டேன், உனக்கு தலையே நரைக்கலையே, என்னப்பா பண்ண? அது ஆத்து ஓரத்துல இருக்கிற கரிசலாங்கண்ணி இருக்கு பாத்தீங்களா, அதை தேய்ச்சி நான் குளிப்பேன் அப்படின்னு. அப்பெல்லாம் ஷாம்பு கிடையாது, சீயக்கா கிடையாது. இது சீயக்கா தான் தேய்ச்சி குளிப்பாங்க. அந்த சீயக்கா வாங்குறது 1 ரூபா. ஈகிள் பிராண்டுன்னு ஒன்று விற்கும், அப்போ அது 1 ரூபா. அது கூட வாங்குறதுக்கு காசு இல்லாமல் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆத்தோரத்தில் இருக்கிற ஆவாரம் பூவு, கரிசலாங்கண்ணி இதெல்லாம் போட்டு அந்த படித்துறையில அரைச்சி தேய்ச்சி குளிப்பேன். அப்ப நான் நினைச்சேன், இப்ப ஹெர்பலா நம்ம யூஸ் பண்ணும் பொழுது நமக்கு எவ்வளவு வயசானாலுமே நரைக்காது. ஸோ நம்ம நல்லா இருக்கலாம். ஸ்கின்னும் நல்லா விளக்கெண்ணெய் எல்லாம் தடவிக்குவாங்க. எல்லாம்
அது நல்லா இருக்கு. அப்ப இதை நம்ம யூஸ் பண்ணணும்னு அப்பையில இருந்தே நான் ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 25 வயசுல இருந்தே நான் இந்த மாதிரி உங்களோட தனிப்பட்ட யூஸுக்கு நீங்க இந்த மாதிரி யூஸ்க்கே நான் இது மாதிரி அவங்கள்ட்டயே சொல்லி கரிசலாங்கண்ணி எடுத்துட்டு வர சொல்றது, நெல்லிக்காய் இதெல்லாம் போட்டு அரைச்சி தேய்ச்சி காய்ச்சி வச்சுக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் எனக்கு மேரேஜ் ஆகி இப்ப ஒரு பசங்கள்லாம் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன செய்ய போறோம் அப்படின்னு நினைக்கிறப்ப ஏதாவது ஒரு வேலை நம்ம வீட்டுல இருந்து ஒரு பிசினஸ் தொடங்கணும் அப்படிங்கிறப்ப எனக்கு இது யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஏன்னா நிறைய கெமிக்கல்ஸ்னால நிறைய ஸ்கின் இதெல்லாம் வருது. நம்ம அப்படி கொடுக்கற பொருள் வந்து எந்த விதத்திலயும் யாருக்கும் பாதிப்பு இல்லாம இருக்கணும்னாக்கா நம்ம யூஸ் பண்ற பொருளை கொடுக்கலாம் அப்படின்ட்டு நான் ஹேர் ஆயில் நான் யூஸ் பண்ணது, ஆவாரம்பூ நான் குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணது, இது ரெண்டையுமே வச்சு நான் ஒரு இது ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதுக்குள்ளார நுழைஞ்சேன். அப்படிதான். ஆமா, உங்க ஃபேமிலி எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்க? இல்ல எல்லாருமே அதை யூஸ் பண்ணோம்ல, அதனால சரி நீ இதை குடுக்கற, நான் இதை விற்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னப்ப ஓகே செய்ய அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா எல்லாரும் பக்கத்துல எல்லாம் வாங்கிட்டு எல்லாருமே நல்லா இருக்கு, யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்கு, எனக்கு செஞ்சு கொடுங்கன்னாங்க. ஏன் நம்ம செஞ்சு கொடுக்கறதுக்கு நம்ம விற்கலாமே அப்படிங்கிற மாதிரி இது பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வசீகரா வேதா, இதுக்கு மீனிங் என்ன? எப்படி இந்த நேம் வந்து சூஸ் பண்ணீங்க? வந்து ஏதாவது ஒண்ணு ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிச்சப்போ ஒரு பேர் வைக்கணும் இல்லையா? அப்ப வேதங்கள் 4, 5வது அழகுக்கு ஒரு வேதமா இருக்கணும். அது அழகு அப்படிங்கிறப்ப சௌந்தரியம், வசீகரம் அதெல்லாம் இருக்குங்களா? அதனால நாங்க பார்த்தோம் வசீகர வேதா அப்படின்னு, வேதம் அப்படி இருக்கணும் அப்படின்னது வசீகர வேதா. அப்புறம் அதுக்கு லோகோ தேடுறப்ப எனக்கு ரொம்ப இதானது என்னன்னா சகுந்தலையோட ஸ்டோரி. சகுந்தலை வந்து தன்னை இயற்கையா தன்னை அழகரிச்சு, அதாவது ஒரு முனிவருடைய பொண்ணா இருந்து அந்த இலத்தலை காய்க அந்த பூவு இதெல்லாம் தன்னை ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது அவங்களுக்கு. அவங்களுடைய இது பாத்தீங்கன்னா 2 காதுலயும் 2 பூ இருக்கும், கழுத்துல பூ மாலை போட்டிருப்பாங்க, நெத்தி சூட்டிக்கு ஒரு பூ போட்டிருப்பாங்க, மோதிரத்துக்கு ஒரு பூ. சோ இயற்கையாவே ஒரு பொண்ணு தன்னை சுய பராமரிப்பு செஞ்சுக்க கூடியதுன்னா எனக்கு அது சகுந்தலை தான் ஞாபகம் வந்தது. சரி சகுந்தலைய நம்ம லோகோவா வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சகுந்தலை லோகோவா வச்சு வசீகர வேதா அப்படின்னு பேர் வச்சோம். சூப்பர். உங்களுக்கு இயற்கையாவே நீங்க இந்த மாதிரி ஹெர்பல் இயற்கை இதே உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணிருக்கு போல. ஆமா, அது நான் யூஸ் பண்ணிட்டே இருந்ததுனால எனக்கு அது மேல ஒரு ஈடுபாடு. எங்க போனாலுமே யாராச்சும் எனக்கு சொல்லி தர்றதுதான். நான் இது என்ன இலை அப்படின்னாக்கா இது வந்து பொடுதலை, இது எதுக்குன்னா இது பொடுகுக்கு பாட்டி சொல்லுது, பொடுகுக்குன்னு ஒரு இலை இருக்கு, அப்ப முடி பிளாக் ஆகிறதுக்கு கரிசலாங்கண்ணி இருக்கு. அதனால ஒவ்வொரு இலை பூ அதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதுல ஒரு ஆசை, இன்ட்ரெஸ்ட், அதையே நான் செஞ்சு பார்த்து எனக்கு எப்படியெல்லாம் இருந்ததுன்றதுனால சரி இது ஒண்ணும் செய்யாது, இது மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்போம், இது மாதிரி நேச்சுரல் ப்ராடக்ட் கிடையாது நம்ம செய்வோம். இன்னும் செய்யறப்ப நிறைய பேர் சொன்னாங்க இதெல்லாம் யார் வாங்குவா, ஏன்னா எல்லாரும் சோப்பு போட்டு குளிக்கிறாங்க, ஷாம்பு போட்டு குளிக்கிறாங்க, நீ வந்து இப்போதைக்கு குளியல் பொடி வந்து தேய்ச்சி குளிங்க அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னு நான் ஒவ்வொரு இதுலயும் நோட் பண்ணுவேன். இந்த திருவிளையாடல் எல்லாம் பாத்தீங்கன்னா ராணிகள் வர்றப்ப மஞ்சளா அரைச்சி ஒரு கிண்ணில கொண்டு வந்து கொடுப்பாங்க, அப்படியே தேய்ச்சி குளிப்பாங்க. சோ நான் நினைச்சேன் அப்ப யூஸ் பண்ணது, நம்ம முன்னோர்கள் யூஸ் பண்ணது, நடுவுல நம்ம நாகரீகம் கருதி அந்த சோப்புக்கு மாறிட்டோம். ஏன் இதை இப்பயும் நம்ம இது பண்ணக்கூடாது? அப்ப ராணிகள்னாக்கா எவ்வளோ அது ஒரு அழகை பராமரிக்கிறதுக்கு அவங்க ரொம்ப இது பண்ணுவாங்க, அவங்களே இதை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா நம்மளும் நம்ம யூஸ் பண்ணணும். அது மாதிரி ஒரு ஆசையில நான் யூஸ் பண்ணது. அதுக்கப்புறம் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே எல்லாருமே நல்லா இருக்குன்னாங்க. சரி இதை ஒரு பிராண்டா கொண்டு வரணும், இது வாங்குறவங்க வாங்கட்டும், சோப்பு யூஸ் பண்றவங்க பண்ணட்டும், ஆனா என் பொருள் இது வாங்குறவங்க வாங்கட்டும் அப்படின்னு கொடுத்தேன். ஆனா நிறைய பேர் அதுக்கு பிடிச்சிருக்கு, அதனால ஒரு ஆதரவு கொடுத்து இப்ப 7 வருஷம் ஆயிடுச்சு நம்மளோட. சோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து ஆவாரம்பூவும் ஹேர் ஆயிலும் தயாரிச்சேன். இது ரெண்டு ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். எத்தனை பேர் வச்சு ஆரம்பிச்சீங்க? நான் மட்டும்தான், வீட்டுல நான் மட்டும்தான் இருந்தேன். நான் மட்டுமே அதுக்கு உண்டான ஜாமான் எல்லாம் எழுதி, ஏன்னா ஆவாரம் பூ சாதாரணமா அரைச்சு வீட்லயே அரைச்சு வச்சுக்கிறதுனால எனக்கு தெரியும் அது என்னென்ன போடணும் அப்படின்னு. அதனால நான் அதை அரைச்சி எனக்கு வீட்டுக்கு அரைக்கிறப்ப 1 கிலோ அரைப்பேன். இப்ப நம்ம செய்யணும் அப்படிங்கிறப்ப ஒரு 4 கிலோ 5 கிலோ அந்த மாதிரி அரைச்சு வச்சுக்குவோம் அப்படின்ட்டு அது மாதிரி செஞ்சேன். அதை ஃபர்ஸ்ட் இப்ப வந்து நம்ம அதை செஞ்சு ஒவ்வொரு வீடா கொண்டு போய் கொடுக்க முடியாது, அது ரொம்ப பெரிய கஷ்டம். இப்ப நீங்க கடைகள்ல கொண்டு போய் கொடுத்தாலும் நம்ம ப்ராடக்ட் வாங்குறதுக்கு ரெடியா இருக்க மாட்டாங்க. ஆனா இந்த இணைய வர்த்தகம் வந்து ரொம்ப பெரிய ஒரு அட்சய பாத்திரம் மாதிரி, நமக்கு வீட்டுல இருந்து எந்த பொருளை வேணாலும் வாங்கலாம், வீட்டுல இருந்து எந்த பொருளை வேணாலும் விற்கலாம், வெளியில போய் அலைய வேணுங்கிற அவசியம் கிடையாது, ஒரு கொரியர் போட்டா எல்லாமே வந்துடும். அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துல இந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டோம்னா அவ்வளவுதான். இனிமே அதுக்கப்புறம் ஏன்னா நம்ம வீட்டுல இருந்தே பழகிட்டோம், ஹவுஸ் ஒய்ஃப். ஸோ நம்ம வெளியில எல்லாம் போய் நம்மளை அலோவ் பண்ண மாட்டாங்க, வெளியில போய் இந்த ஜாமான் வாங்குறேன் அந்த ஜாமான் வாங்குறேன்னா. ஆனா பாட்டில்ல இருந்து கவர்ல இருந்து எல்லாமே நம்ம ஆர்டர் போட்டா வீட்டுக்கு வந்துரும் அப்படிங்கிற ஒரு இணைய வர்த்தகம் வந்ததுக்கு அப்புறம்
நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த இதை வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 2 ப்ராடக்ட்ல ஸ்டார்ட் பண்ணீங்க. ஒரு 2 ஹெர்பல் பவுடரும் ஒரு 1000. இப்போ கிட்டத்தட்ட 50+ ஆமா, வந்துருச்சு. ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கீங்க. வந்துருக்கு. எப்படி இன்ஸ்பயர் ஆனீங்க? எல்லாமே வாடிக்கையாளர்கள் இதுதான். என்னுடைய 2 பொருளை வாங்கினவங்களே தான் அடுத்தது ஹேர் மாஸ்க் எனக்கு செஞ்சு கொடுங்க. எனக்கு ஹேர் மாஸ்க்னா என்னன்னே தெரியாது. ஏன்னா நம்ம வந்து எண்ணெய் வைப்போம், சீயக்காய் தேய்ச்சி குளிப்போம், அதுதான் எனக்கு பழக்கம். நான் அவங்க கிட்டயே கேட்டேன், ஹேர் மாஸ்க் தயார் பண்ணி கொடுக்க முடியுமான்னு என்கிட்ட வந்து கேட்டாங்க. ஒரு சிங்கப்பூர் கிளைண்ட் ஒருத்தாங்க, அவங்க பேர் என்னன்னு மறந்துட்டேன். அவங்க கேட்டாங்க. நான் சொன்னேன் மாஸ்க்னா என்னப்பா, நான் நினைச்சேன் மாஸ்க்னா ஃபேஸ்க்கு போட்டு, மாஸ்க்னா என்னப்பா. உடனே அவங்க சொன்னாங்க, இல்ல தலைமுடி கொட்டுது ஆன்ட்டி, அதுக்கு வந்து ஒரு பேக் மாதிரி நாங்க தலையில வந்து போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு குளிக்கிற மாதிரி ஒரு ப்ராடக்ட், அது சீயக்காலாம் கிடையாது. இது வந்து நீங்க அப்பதான் நினைச்சேன், அப்ப தலைமுடி கொட்டக்கூடாதுன்னா கருவேப்பிலை, செம்பருத்தி, வெந்தயம் இதெல்லாமே தலைமுடியை வந்து பாதுகாக்கக்கூடிய பொருள்கள். இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு பொருள் தயாரிச்சு மாஸ்க். ஸோ அதை வச்சு மருதனை எல்லாமே ஹேருக்கு என்னென்ன யூஸாக இருக்குமோ அதெல்லாமே காய வச்சு அதை நான் பேக்காக கொடுத்தேன். அதை போட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்ல ரிவ்யூ கொடுத்தாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நினைச்சேன், சரி இது ஒரு ஹேர் இப்படி ஒவ்வொரு பொருளாவே அவங்களை கேட்க. அதே போல ரோஸ்மேரி ஹைட்ராசல் கேட்டாங்க, ரோஸ் ஹைட்ராசல் கேட்டாங்க. இந்த ஹைட்ராசல்லாம் என்ன அப்படிங்கறத போய் அப்புறம் கூகுள்ல தேடி பார்த்துட்டு அது எங்க கிடைக்கும்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் அதை வாங்கி அந்த ஒரு யூனிட் போட்டு கொடுப்பேன். நம்மளுடைய இது என்னன்னாக்கா, கஸ்டமருக்கு வந்து இவங்க கிட்ட வாங்கினா சுத்தமா இருக்கும். அதாவது அது ஒரு மூலிகை, அதை தன்மை மாறாம அப்படியே கொடுப்பேன். அவ்வளவுதான் என்னுடைய இது. என்னுடைய ஃபார்முலாங்கிறது எதுவுமே கிடையாது. இது எதுவா இருந்தாலுமே, என்கிட்ட வாங்குற எந்த பொருளா இருந்தாலுமே அந்த மூலிகைக தன்மை மாறாம, அதாவது வெயில்ல காய வச்சு ஒரு 10 நாள் காய வச்சு அரைக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லாம எடுத்துட்டு வந்து நிழல்ல உலர்த்தி அதை சூரிய குடார உலர்த்தியில போட்டு காய வச்சு அரைச்சு உடனே பேக் பண்ணி கொடுக்கறது. கஸ்டமர்ஸ் நிறைய சொல்லி நான் ஒரு ப்ராடக்ட் கத்துக்கிட்டு பண்றேன் நீங்க சொல்றீங்கல்ல. இப்ப நான் ஒரு கேக்குறேன், லைக் ரோஸ்மேரி சோப் வேணும் எனக்கு அப்படின்னு சொன்னா அதை எப்படி நீங்க வந்து அச்சீவ் பண்ணுவீங்க? உங்க ஸ்டாண்டர்ட் அங்க எப்படி அதை நிறுத்தி வைப்பீங்க? இப்ப வந்து நீங்க வந்து ரோஸ்மேரியில என்கிட்ட கேக்குறீங்க, நான் வந்து எனக்கு ரோஸ்மேரியே தெரியாது, ஆனாலும் நீங்க கேக்குறீங்க, நான் போய் அதை போய் பார்ப்பேன், ரிசர்ச் பண்ணி இது வந்து ஸ்கின்னுக்கு நல்லதா ஹேருக்கு நல்லதான்னு பாக்குறேன். பார்த்துட்டு நீங்க சோப்பு கேக்குறீங்க இல்லையா, நான் சோப்பா கொடுக்க மாட்டேன். சோப்புல நிச்சயமா கெமிக்கல் சேர்க்கறாப்புல வரும். சோ நான் உங்களுக்கு பவுடர் ஃபார்ம்ல கொடுப்பேன். நான் வந்து ரோஸ்மேரியா அப்படியே வந்து அது நிறம் மாறாம அதோடைய தன்மை மாறாம அதை ஹெர்பலாவே காய வச்சு பவுடர் பண்ணிட்டு நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன், ஏமா நீங்க நம்ம கேட்டிருக்கீங்க சோப்பை விட பவுடர்ல உங்களுக்கு பெனிஃபிட் ஜாஸ்தி. ஸோ உங்களை கன்வின்ஸ் பண்ணுவேன், இந்த பவுடர்ல இதெல்லாமே இருக்கு, உங்க ஹேர் கொட்டாம இருக்கிறதுக்கு இதெல்லாமே இது இருக்கு, இதை நான் உங்களுக்கு அப்படியே தர்றேன், நீங்க பவுடர் ஃபார்ம்ல நீங்க யூஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். நிறைய கஸ்டமர்ஸ் அப்படிதான், உங்க இதுல நொரை ஏன் வரலன்னு கேட்பாங்க, இது ஏன் இப்படி கொண்டு வரல. ஆனா நம்ம சொல்லும் பொழுது நல்லா புரிஞ்சுக்குவாங்க. ஏன் சல்ஃபர் போட்டாதான் நுரை வரும், நான் என் இதுல சல்ஃபர் போட மாட்டேன். நீங்க சல்ஃபர் தொடர்ந்து போடும்பொழுது உங்களுக்கு முடிவு உதிர்வு ஏற்படும். ஸோ அது இல்லாம இருக்கணும் அப்படின்னாக்கா நாங்க பாசிப்பயிறு, வெந்தயம், சீயக்காய் இதெல்லாம் சேர்த்து ஹெர்பலா கொடுக்குறேன். நீ இதை யூஸ் பண்ணி பாருங்க, இதை யூஸ் பண்ண உங்களுக்கு வந்து ஹேர் க்ரோத் ஆகுமே தவிர உங்களுக்கு ஹேர் ஃபால் இருக்காதுங்க. அதே மாதிரி தான் இதையும் ரோஸ்மேரியில சோப்பு செஞ்சோம்னா நிச்சயமா இந்த கெமிக்கல் சேர்த்து தான்ப்பா ஆகணும், அது ஸ்கின்னுக்கு நல்லது கிடையாது. அதுவே இது நான் ரோஸ்மேரியை தரம் மாறாம உங்களுக்கு பவுடர் ஃபார்ம்ல கொடுக்குறேன். நீங்க அதுல தண்ணி கலந்து பால் கலந்தோ இல்ல ஃபேஸ் பேக் போட்டோ இல்ல உடம்புல தேய்ச்சி குளிக்கிறதுக்கோ இது ரொம்ப சிறந்தது. உங்களுக்கு சோப்பை விட இது உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷன், இது உங்களுக்கு நல்லா இருக்கும், ரிசல்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா அதை வாடிக்கையாளர் ஏத்துக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையானது சாட்டிஸ்ஃபை பண்றோம், நம்மளோட ஸ்டாண்டர்டையும் கம்மி பண்ணிக்காம. அதனால எந்த விதத்திலயும் எந்த இடத்துலயுமே நாங்க பர்ஃபியூம் யூஸ் பண்றது கிடையாது, கெமிக்கல் யூஸ் பண்ணி நம்ம கெட்டு போகாம இருக்கிறதுக்கு அந்த இதுவும் யூஸ் பண்றது கிடையாது. அதனாலதான் எங்களோட இது வந்து என்னன்னாக்கா 50 கிராம் 100 கிராம் தாண்டி எதுவுமே கிடையாது. ஏன்னாக்கா நான் இப்போ நீங்க ஒரு 1/2 கிலோ வாங்கி வச்சுட்டீங்கன்னா எந்த பொருளா இருந்தாலும் கெட்டு போகும். நம்ம அப்படியே அரைக்கிறோம், அப்படியே ப்ராசஸ் பண்றோம் அப்படிங்கிறப்ப கெட்டு போயிடும். அதனால கெட்டு போக விடாம நீங்க ஒரு பாக்கெட் வாங்குறீங்களா, அந்த 100 கிராம் நீங்க இந்த மாசம் யூஸ் பண்ணுங்க, அடுத்த மாசம் திருப்பி 100 கிராம் நீங்க வாங்குறப்ப அதே மாதிரி எங்களால மெயின்டைன் பண்ண முடியும், குவாலிட்டி மெயின்டைன் பண்ண முடியும். அதாவது ஃப்ரெஷ்ஷாவும் நாங்க கொடுத்துட்டு டெய்லி எங்களோட இது வந்து என்னன்னாக்கா ரெகுலரா எல்லா வேலைகளும் ரெகுலரா செய்வோம். ஒரு சீயக்காய் இப்ப நல்லா போகுது, ஒரு 50 கிலோ அரைச்சி வச்சுட்டு 5 மாசத்துக்கு அந்த வேலையை தொடாம பேக்கெட் போட்டுட்டு அதை கொடுத்துக்கிட்டு இருக்கிறது எங்க வேலை கிடையாது. டெய்லி 5 கிலோ சீயக்காய் போகுதா, டெய்லி 5 கிலோ அரைக்கிறோம். அப்ப உங்களுக்கு நீங்க ஒவ்வொரு பேக்கெட் வாங்குறப்பையும் அந்த ஃப்ரெஷ் இருக்கும். நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா போனது மாசம் எப்படி வாங்குனீங்களோ அதே இந்த மாசமும் ஸ்மெல் இருக்கும். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வேலை பளு எக்ஸ்ட்ரா வேலைகள் இருக்கும். அத வந்து அதுலதான் நம்ம சக்சஸும் ஆனோம். நம்மளுடைய ப்ராடக்ட்டை வந்து ஃப்ரெஷ்ஷா அப்பப்ப டெலிவரி பண்றதுனாலதான் அவங்க வாங்குறவங்களுக்கு அது அந்த ஃப்ரெஷ்னஸ் தெரியுது.
போன மாசம் வாங்கின மாதிரி இல்ல 2 மாசம் ஆச்சுன்னா பாருங்களேன் அதோடைய தன்மை குறைஞ்சிரும், அதோட அதோடைய கலர் satisfaction இருக்காது. குறைஞ்சிரும். அப்படி நிறைய போன பேர் மாசம் வாங்கின வாசம் இதுல இல்ல பாரு. ஏன்னா கொஞ்சம் இருக்க இருக்க அந்த பொருளுடைய தரம் குறையும். அப்படியே போன மாசம் இருந்த இது இந்த மாசம் இல்ல, அடுத்த மாசம் வாங்குறப்ப சுத்தமாவே இல்லன்னு அந்த மாதிரி இருக்க அப்ப வந்து என்னன்னா அவங்க அந்த தரத்தையே டவுட் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு ஆயிடும். சந்தேகம் வர ஆரம்பிச்சிரும். போன தடவை நல்லா கொடுத்தாங்க, இந்த தடவை நல்லா கொடுக்கல அப்படின்றவாங்க. அப்படி இல்லாம நீங்க எப்ப வாங்கினாலுமே நாங்க அதை தான் சொல்லுவோம், மூலிகைகளை பொறுத்தவரையிலும் வாங்கினதுமே யூஸ் பண்ணிடுங்க. நீங்க ஒரு பாக்கெட் வாங்குறீங்களா 50 கிராம் தான் ஃபேஸ் பேக்லாம் யூஸ் பண்ணுங்க. அப்ப உங்களுக்கு அப்ப வந்து ஒரு 10 நாளைக்கு வரும், 10 நாளைக்கு 20 நாளைக்கு வரும். திருப்பி ஒரு ஆர்டர் போட்டு 50 கிராம் வாங்கி. ரொம்ப ஜென்ரலான ஒரு பொதுமக்களுக்கு எல்லாருக்குமே நுரை வந்தாதான் நல்ல ஒரு பாத்திரம் Product. கழுவுறது, ஆமா. முடிக்கு போடுறது, மேலுக்கு சோப் போடுறது எல்லாமே நுரை வந்தாதான் நல்ல ப்ராடக்ட். இது வந்து அறியாமையிலே அது ஃபிக்ஸ் ஆயிட்டு அவங்க மைண்ட்ல. இல்ல அது வந்து நம்மள அப்படி பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க. வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஆஃப் ஹெர்பல்? நீங்க இத உங்க ஸ்டைல்ல சொல்லுங்க. நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்ல நல்லா இருக்குங்கிறப்ப நான் நினைச்சேன், நீங்க சொல்றப்பல வெஸ்டர்ன்ல எல்லாமே இது ஆர்கானிக் ஷாம்பு, இது ஆர்கானிக் சோப்பு, இப்போ நிறைய பேர் என்ன குப்பைமேனி சோப்பு இது ஆர்கானிக் தான் அப்படின்னு. சோ நம்ம செய்யறது ஆர்கானிக்கா இல்ல அவங்க செய்யறது ஆர்கானிக்கா, அது ஒரு சந்தேகம் இருந்தது. ஆமா. ஹெர்பல் ஃபார்முலேஷன் கோர்ஸ் வந்து நான் வந்து கோயம்புத்தூர்ல போய் படிச்சேன். இதுக்கு அப்ப வந்து எனக்கு என்ன ஏஜ்? 57 வயசு 57 வயசு போய் படிச்சேன். படிச்சப்பதான் நான் கத்துக்கிட்டேன் நம்ம மாதிரி பவுடர்ஸ் ஃபார்ம்ல இருக்கிறது தான் ஆர்கானிக். அவங்க ஹெர்பல் ஃபார்முலேஷன் சொல்லி சோப்பு, லிப் பாம், ஷாம்பு எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. எல்லாத்துலயுமே கெமிக்கல். நாங்க யூஸ் பண்றப்பயே சொன்னாங்க கையில பட்டுற போது. அப்ப வந்து நான் நினைச்சேன் தோல் உறிஞ்சிரும். சரி, இப்ப இந்த ஆர்கானிக் சோப்புன்னு சொல்றீங்களே, இந்த சோப்பை தயாரிச்சு 6 மாசம் வரலும் நீங்க வச்சிருக்கணும். 6 மாசத்துக்கு அப்புறம் தான் இதை நீங்க விற்கணும். அப்ப அதோடைய ஹார்ம்ஃபுல் வந்து கொஞ்சம் குறையும். அப்ப ஆனா தொடர்ந்து அதை யூஸ் பண்ணும் பொழுது எஃபெக்ட் இருக்குமானா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அது இன்னொன்னு விஷயம் என்னன்னாக்கா, நிறைய கெமிக்கல் சேர்த்துட்டு அதுல 0.0.5 அதுதான் வந்து நீமா இருக்கட்டும், துளசியா இருக்கட்டும், குப்பமேனியா இருக்கட்டும் சேர்க்கிறாங்க. அத வந்து நான் ரொம்ப கம்மியான, அதாவது பாதிக்கு பாதி எல்லாம் போட முடியாதுப்பா. நான் சோப்பு தயாரிக்கிறோம், ஷாம்பு தயாரிக்கிறோம், எல்லாமே தயாரிச்சோம். அதுல வந்து நம்ம குப்பமேனி சோப்பு அப்படின்னா குப்பமேனி சும்மா கொஞ்சம் தான், ஒரு டம்ளர் போடுறோம்னு வைங்களேன், அதுக்கு அவ்வளோ கெமிக்கல்ஸ் போட்டு இது ஒரு கலருக்கு வரும், அவ்வளவுதான். அதை போய் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் டிசைட் பண்ணேன், இல்ல ₹1,00,000 கொடுத்தாலும் நம்ம வந்து இந்த வேலை சோப்பு ஷாம்பு தயாரிக்கிறதுக்கு நம்ம வரல. சோ இது நமக்கு தேவையும் கிடையாது. நம்ம முன்னோர்கள்ல இருந்து எவ்வளவோ பேரு, நிறைய பேர் இருந்து அத யூஸ் பண்ணது ஒரு குப்பமேனி, வேப்பம்பொடி இதெல்லாமே வந்து நம்ம பரம்பரையில யூஸ் பண்ணாது. அதையே கொண்டு போவோம், இதுல வந்து நம்ம சிக்க கூடாது அப்படிங்கறதுக்காக தான் நான் வந்து சுத்தமா அவாய்ட் பண்ணிட்டேன். ஆலிவேரா ஜெல் அது எல்லாருமே கஸ்டமர் கேட்டாங்க, ஆலிவேரா ஜெல் தயாரிங்க மேடம், நீங்க தயாரிச்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். உடனே எனக்கும் ஆசை, சரி நம்ம எல்லாமே செஞ்சுட்டோம், ஆலிவேரா ஜெல் செய்வோம் அப்படின்னு பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் கெமிக்கல். நீங்க போய் பாருங்க ஆலிவேரா ஜெல் எப்படி தயாரிக்கிறதுன்னு பாருங்க, அது வந்து செட் ஆகல. நான் பார்த்தேன், நீங்க அதுக்கு ஆலிவேராவை எடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. நான் வந்து ஆலிவேராவை எப்படி இது பண்ணுவேன் அப்படின்னாக்கா, கத்தாழையை அரைச்சி இதுல பயிர் இருக்கு பாத்தீங்களா, பாசி பயிர், அதுல ஊற வச்சிரும். ஊற வச்சு அந்த பாசி பயிரை காய வச்சிருவோம். காய வச்சுட்டு பவுடர் பண்ணிடுவோம். அப்ப கத்தாலையும் பாசி பயிரும் சேர்ந்த பவுடரா அது கிடைக்குதுங்களா, அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எந்த கெமிக்கலும் இதுல சேர்க்கறது இல்ல. எதுவுமே இல்லப்பா, இதை அடிச்சு சொல்லலாம். ஆனா பாத்தீங்கன்னா ஆர்கானிக் சோப்பு, ஆர்கானிக் ஷாம்பு எல்லாமே சொல்றாங்க, அது ஆர்கானிக் கிடையாது. நம்ம வீட்டுல என்ன அரைச்சு வச்சோன்னா ஒரு வாரத்துக்கு வேணா வச்சுக்கலாம். நம்ம இப்ப கத்தாழை ஜெல்லே அரைக்கிறோம்னு வைங்களேன், அதுல கேப்சூல் போடுங்க அப்படிங்கிறாங்க, அதை போடுறோம். பாதாம் பீசின் போடுங்கிறாங்க, போடுறோம். அதெல்லாமே கெமிக்கல் கிடையாது. ஆனா அதை ஒரு வாரம் தான் வச்சிருக்க முடியும். அதுவும் நம்ம வந்து சேல் பண்ணலாம் முடியாது. நம்ம வெளியில அவுட்புட்டுக்கு கொண்டு போய் கொடுத்து சேர்க்க நமக்கு போறதுக்கே ஒரு வாரம் பண்ண முடியாது. ஆனா இந்த பவுடர் பாத்தீங்கன்னா 1 வருஷம் ஆனாலுமே சரி, நம்ம பவுடரு நிறைய பேர் அமெரிக்கால எல்லாமே வாங்கிட்டு போவாங்க. 1 வருஷம் வச்சிருந்தாலுமே வீணாகாது. சொல்றதெல்லாம் கேட்கும் போது ஆலோவேரா ஜெல் வந்து ரொம்ப நல்லதுன்னு நினைச்சு அது வாங்கணும்னு நினைச்சு நானும் ட்ரை பண்ணி நிறைய பிராண்ட்லாம் ட்ரை பண்ணிருக்கேன். இப்ப அதுவே வந்து உண்மை இல்ல, எல்லாமே கெமிக்கல் கேட்க கொஞ்சம் பயமா இருக்கு. கெமிக்கல் எல்லாமே போய் தான், எல்லாமே கெமிக்கல் சேர்த்து தான்ப்பா அதை வந்து ஜெல் எல்லாம் தயாரிக்க முடியுது. அதுவுமே அவங்க செஞ்ச உடனே இது பண்ண முடியாது, பேர்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா போட்டதுமே பாத்தீங்கன்னா ஜில்லுன்னு இருக்கும். ஆமா, நானும் அது வந்து அந்த கெமிக்கலோடைய ஜில்லுப்பு.
அலிவேரா ஜெல் இப்ப கிடையாது. அது வந்து எவ்வளவு போடுவாங்க அப்படின்னா 1 கிராம் போடுறாங்கன்னு வைங்களேன், 0.5 தான் ஆலிவேரா சேர்ப்பாங்க அதுல. அந்த ஜெல்லே பாத்தீங்கன்னா கையில வச்சது, அதுவுமே கையில வைக்க கூடாதுமாங்க, ஏன்னா அது கெமிக்கல், வந்து தோல் உறிஞ்சிரும், அது உறிஞ்சிரும், கையில கிளவுஸ் போட்டுக்குங்க அப்படி இப்படி எல்லாம் சொல்லி தான் கத்து கொடுத்தாங்க. அதெல்லாம் பாக்குறப்பதான் நான் நினைச்சேன், இது எதுவுமே நம்மளால பாதிக்கு பாதி போட்டா பரவாயில்ல, ஆனா ஃபுல்லுமே நமக்கு வந்து அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா, அலிவேராவை நம்ம தொட்டில வச்சு நம்ம அதை ஃப்ரெஷ்ஷா யூஸ் பண்ணிக்கலாம் ஒண்ணு. இல்லாட்டி நம்ம பாதாம் பிசின் அதெல்லாம் போட்டு வீட்டுல வச்சு ஒரு வாரம். அலிவேரா ஜெல் அப்படின்னாலுமே ஃபுல்லாவே கெமிக்கல் தான். ஷாம்பு, சோப்பு எல்லாமே கெமிக்கல் சேர்க்காம செய்யவே முடியாது. அதனாலதான் நான் அதெல்லாமே செய்யவே இல்லை. நீங்க சொன்னீங்கல்ல ஜில்லுன்னு இருக்கும். நான் என்ன நினைச்சேன்னா, நான் ரொம்ப நம்பினேன், ஜில்லுன்னு இருக்கும் அது வந்து கார்பமம்னு ஒரு கெமிக்கல். அந்த கெமிக்கல் வந்து ஜெல்லு மாதிரியே ஒயிட் கலர்ல இருக்கும். அதை அள்ளி அப்படியே போட்டு அது லேசா அப்படி தொட்டு பார்த்தாலே ஜில்லுன்னு இருக்கும். அதை வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த ஆலிவேரா இதெல்லாம் கலந்து டப்பால வச்சிருவாங்க. 6 மாசம் கழிச்சு நமக்கு வெளியில விக்கிறதுக்கு வரும். அது தொட்டு பாத்தீங்கன்னா அப்படியே ஜெல்லி மாதிரி கட்டி, அதை கிண்டுறப்பயே அப்படியே கெட்டியாயிடும், அப்படியே ஜெல்லு மாதிரி ஆயிடும். நாங்க ப்ரிப்பேர் பண்றப்ப நான் அதெல்லாம் வந்து உங்களுக்கு வேணும்னாலும் கிளிப்பிங் கொடுக்குறேன். ஏன்னா நான் அதெல்லாம் செஞ்சேன், கிளாஸ்ல போய் ப்ராக்டிக்கலாவே அதெல்லாம் செஞ்சேன். லிப் பாம் எல்லாமே அதெல்லாம் பண்ணணும். ஆர்கானிக்னு சொல்லி ஆர்கானிக்லேயே செய்ய முடியாது, அதான் பவுடர் ஃபார்ம்ல கொடுத்துடலாம். ஒரு பக்கம் பயமா இருக்கு, நானும் அதெல்லாம் யூஸ் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல நிஜமாலுமே அது வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப ஒரு பாதிப்பை கொடுக்கும். இப்ப பாத்தீங்களா, மருதனை வைக்கிறோம், அதோடைய கலர் வந்து ஒரு இலையோட கலர் வந்து நம்ம ஸ்கின்ல போய் இது 1 வாரம் நம்ம உடம்புல இருக்கு. இதே மாதிரிதான் நம்ம ஃபேஸ் கிரீம் போடுறதும் உள்ளார இறங்குமா இறங்காதா? நிச்சயமா இறங்கும். அதை தொடர்ந்து நீங்க யூஸ் பண்ணும், அது வந்து 1 வாரத்துக்கு இருக்கு நமக்கு வந்து இது. அதே மாதிரி அதுல உள்ள ஒரு எஃபெக்ட் வந்து இறங்கும் தோல் வழியா. அது வந்து தொடர்ந்து நீங்க யூஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு அதனால இப்ப முகத்துல வந்து இப்ப கிரீம் போடுறீங்க அப்படின்னா முகத்துல உங்களுக்கு ஒண்ணும் வராது, மத்தபடி கண்ணெரிச்சல் வரும், வந்து இங்கெல்லாம் கம்கட்ல எல்லாம் சின்ன சின்ன கட்டி வரும், எரிச்சல் கொடுக்கும். நம்ம என்ன நினைச்சுக்குவோம், ஹீட் அதிகமாயிடுச்சு, நமக்கு பாடி ஹீட் அதிகமாயிடுச்சு, நம்ம வந்து தண்ணி குடிக்கணும், இளநீர் சாப்பிடணும். இப்ப சாதாரணமாவே சொல்றீங்கன்னு வைங்க, எனக்கு முதுகு ஃபுல்லா வேர்க்கூர் மாதிரி வந்திருக்கு, எதனால? நீங்க போடுற கிரீமுனால இருக்கும். ஆனாலும் வந்து நம்ம வந்து அப்படி தெரியாது நமக்கு. தொடர்ந்து ஒரு கெமிக்கலை யூஸ் பண்ணும் பொழுது சைடு எஃபெக்ட் நிறைய வரும். அது வந்து இதனாலதான்னு தெரியாது. ஆனா நீங்க சாதாரணமா என்ன நினைச்சுக்கோங்க, நம்ம பாடி ஹீட் அதிகமாயிடுச்சு, சோ வந்து இளநீ நிறைய குடிக்கணும். டைரக்டா அங்க பாதிப்பு இருக்காது, வேற இடத்துல அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப நடுவுல கூட மகாராஷ்டிரால ஒயிட்னிங் கிரீம் போட்டு கிட்னி பாதிச்சதா நம்ம பார்த்தோம். மெர்க்குரி அதுல கலந்துருந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த கட்டிங்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாம் பார்த்துட்டு நிறைய அது மாதிரி கிரீமு அது மாதிரிலாம் போடும் பொழுது சைடு எஃபெக்ட் நிறைய இருக்கும். அதனாலதான் நான் வந்து அந்த சைடே போகல. நான் வந்து எனக்கு வேண்டாம், நம்ம செய்யறது வந்து பியூரா இருக்கணும். நம்ம இலதலைகளை காய வச்சோமா, அரைச்சோமா, பவுடர் பண்ணோமா, இதை தேய்ச்சி குளிங்க. இதுல வந்து என்னன்னாக்கா உங்களுக்கு எஃபெக்ட் கொடுக்கலன்னே வைங்களேன், இப்ப இதனால ஒரு இதுவும் இல்லனால பாதிப்பு இருக்கு. கெமிக்கல்ஸ் இருக்கு, ஆனா வெஸ்டர்ன் கல்ச்சர் வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. சின்ன குழந்தைங்க வரைக்கும் கிரீம் போட்டு தான் வளர்க்குறாங்க. இப்போ இதை எப்படி நீங்க, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நீங்க இதை எப்படி தடுக்கலாம், இல்லைன்னா இதெல்லாம் நடந்தா கொஞ்சம் மக்களுக்கு புரியும்? நான் வந்து இப்படி சொன்னது என்னால வந்து எல்லாருக்குமே கொடுக்க முடியாது. நல்ல என்கிட்ட வாங்குற வாடிக்கையாளர்கள் வந்து 6 லட்சம் பேர் இருக்காங்க. டெய்லி ஒரு 200 பேர் 300 பேருக்கு என்னால கொடுக்க முடியும், அதுக்கு மேற்பட்டு என்ன. அதனால நிறைய பேர் இதை மாதிரி செய்யுங்க. நம்மளை சுத்தி நிறைய மூலிகைகள் இருக்கு, அதெல்லாமே நான் அதை வெளிப்படையா நான் செய்யறதையும் நான் உங்ககிட்ட சொல்றேன், இதை இப்படிதான் பண்ணணும்னு. அதை கத்துட்டு நீங்க அதே மாதிரி பண்ணுங்க. உங்க வாடிக்கையாளர்கள் அப்ப வந்து கஸ்டமருக்கு எல்லாருக்குமே நல்ல பொருளா கிடைக்கும், யாருக்குமே உடல் உபாதைகள் இருக்காது. அதனால நிறைய பேரு நான் படிச்ச பிள்ளைங்க, அதனாலதான் அக்ரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாமே நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், நீங்க இது விவசாயம் சார்ந்த சுய பராமரிப்பு, நம்மள சுயமா நம்ம பல்லு விளக்குறதுல இருந்து நமக்கு நிறைய தேவைப்படுது. அதான் வெளியில போய் வாங்க வேணாம், விவசாயம் சார்ந்து இதுல வந்து விவசாயமும் நல்லா வளரும், நீங்களும் ஒரு பிசினஸ் பண்ணலாம், இது மக்களுக்கும் ரொம்ப நல்லது. சோ அதனால நிறைய யங்ஸ்டர்ஸ் வாங்க, நீங்க இதை செய்யுங்க, இது ஒரு நல்ல பிசினஸ், யூஸ்ஃபுல்லா இருக்கும், நம்ம யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நல்லா கடுக்காய் போட்டு பல்லு விளக்குறோம், கிராம்பு போடுறோம். ஸோ இந்த மாதிரி பல்பொடிகள்லாம் செஞ்சு நீங்க வீட்டுல யூஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நீங்க இந்த மாதிரி சேல் பண்ணுங்க அப்படின்னு நான் அதுக்கு தான் சொல்றேன். நிறைய தொழில் முனைவோர்கள் வாங்க, நிறைய பேர் இதை நல்ல பொருளை கொடுக்கலாம், ஏன்னா நம்மளை சுத்தி நிறைய மூலிகைகள் இருக்கு. நிறைய பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது எப்படி நீங்க சொல்லி கொடுத்து பிரான்சைஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றீங்களா, இல்ல நீங்க சொல்லி கொடுக்க தனியா கோர்ஸ் மாதிரி வச்சு நடத்துறீங்களா? அப்படிலாம் கோர்ஸ்லாம் இல்ல, நான் டெய்லி செய்யறதே நான் வீடியோவா போடுறேன். ஆமா, இப்ப நான் நேத்து கூட கொரியன் ஸ்கின் கேர்னு போட்டிருந்தேன். ஆரஞ்சு பழமும் பச்சரிசி பொங்கல்
ரெண்டையுமே கலந்து நம்ம ஒரு ஸ்கின் கேர் தயாரிக்கலாம் அப்படின்னு போட்டிருந்தேன். சோ அதெல்லாம் நான் சொல்றதையே நான் தான் வீடியோலயே சொல்லிடுறேன். நீங்க அதை கத்துக்குங்க. நீங்க முதல்ல செய்யும் பொழுது கொஞ்சமா செஞ்சு பாருங்க. நம்ம சொல்றோம்ல, அதுல நீங்க கொஞ்சமா செஞ்சு பாருங்க. உங்களுக்கு ஓகேவா இருக்கா, நல்லா இருக்கா, இல்ல டவுட் இருந்தா என்கிட்ட ஃபோன் பண்ணி கேளுங்க, நான் சொல்லி தரேன். நீங்க எல்லாருமே எடுத்து செய்யலாம். இதுக்கு கவர்மெண்ட்டும் நிறைய ஃபண்ட் எல்லாம் ஒதுக்குறாங்கல்ல. இப்ப நம்ம வந்து எது பொருள் செய்தாலுமே சொல்றேன், அதை வீடியோ எடுத்து போடுறோம். பப்பாளி பழத்துல இருந்து வாழைப்பழத்துல இருந்து ஃபேஸ் பேக் எப்படி தயாரிக்கிறது எல்லாமே நான் வீடியோல போடுறேன். இது வந்து இணைய வர்த்தகம் மூலமா இப்ப நிறைய பேர் இதை பாக்குறாங்க. பார்த்துட்டு அவங்களும் செய்யட்டும், அவங்களும் ஒரு பிசினஸ் தொடங்கட்டும், பெரிய பிசினஸ் மேனா ஆகட்டும். அது வந்து எனக்கு சந்தோஷம் தான். இப்பவே பாத்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு சொல்லுவாங்க, உங்களை பார்த்துட்டு நான் தொடங்கியிருக்கேன் இதே மாதிரின்னு. வெல்டன் நல்லா செய்யுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா நிறைய விவசாயிகள்கிட்ட நிறைய மூலிகைகள் இருக்கு, அதை தெரியாம அவங்க வச்சிருக்காங்க. சோ இவங்க தான் என்னடா இதை வச்சு செய்யறாங்களே, நம்மளும் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு செய்யறாங்க. கண்டிப்பா நல்லா நிறைய வந்து நாங்களும் நல்ல ப்ராடக்ட் யூஸ் பண்ணி நல்லா இருக்கணும். ஆமா, இப்போ சில போலியான பிராண்ட்ஸ் வர்றாங்கல்ல, போலின்னு சொல்ல முடியாது, பட் ஸ்டில் அவங்க கெமிக்கல் சேர்க்கறாங்க. ஆர்கானிக் பேர்ல ஹெர்பல் பவுடர் நீங்க பண்ற அதே மாதிரி பண்றாங்க, ஆனா அதுல கெமிக்கல் சேர்க்கறாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஏதாவது ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்தா நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது நீங்க உங்களுக்கு நீங்க வாங்குறவங்க ஆர்கானிக் அப்படின்னாக்கா, இப்ப சோப்பு ஷாம்புனா நிச்சயமா ஆர்கானிக்கா இருக்க முடியாது. ஆனா பவுடர் ஃபார்ம்ல இருந்ததுன்னா ஆர்கானிக் தான். இப்ப வந்து பவுடர் ஃபார்ம்ல ஒண்ணு வச்சு உங்களுக்கு பவுடர் குளியல் பொடியோ இல்ல தலைக்கு தேய்ச்சிக்கிற பொடியோ கொடுத்தாங்கன்னு வச்சுக்கலாம், அதுல ஹெர்பல், அதுல வந்து அவங்க வந்து எந்த கெமிக்கலும் சேர்க்க மாட்டாங்க. நான் 100 கிராம் தான் கொடுப்பேன், ஏன்னா இது ஒரு மாசத்துல காலி ஆயிரும், அதுதான் வாங்கிடுவாங்க. இப்ப நிறைய பேர் அப்படிலாம் இல்ல, ஸ்டாக் பண்ணும், நிறைய நாள் இருக்கணுங்கிறதுக்காண்டி அதுக்கும் கெமிக்கல் தானே சேர்த்து பண்ண முடியும். அது கெமிக்கல் செலவில்லப்பா. இப்ப நீங்க இந்த ஆவாரம் பொடி சேர்க்கறாங்கன்னு வைங்களேன், பாசி பயிறு, வெந்தயம், கார்போக அரிசி, கருஞ்சீரகம் இதெல்லாம் போட்டு ஒரு மிஷின்ல அரைக்கிறாங்கன்னு வைங்களேன், அரைச்சு அதை பேக்கெட் பண்ணி கொடுப்பேன். இப்ப நானே வந்து ஒரு 5 கிலோ அரைச்சு வச்சுட்டேன், ஆனா எனக்கு சேல்ஸே ஆகலன்னு வைங்க. அது வந்து நான் ஒரு 2 மாசம் கழிச்சு கூட நீங்க ஒருத்தர் யாராவது வந்து வாடிக்கையாளர் கேட்கலாம். அது வந்து நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அது வந்து ஃப்ரெஷ்ஷா நம்ம கொடுக்கறோம். ஆனா இதுல கெமிக்கல் சேர்க்க முடியாது, யார் செஞ்சாலுமே சரி. இப்ப வந்து அது கலருக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. கஸ்தூரி மஞ்சள் இதெல்லாம் போட்டாலே ஆவாரம் பூ அதெல்லாம் போடும்போதே மஞ்சள் கலர் ஆயிடும். இந்த பவுடர் ஃபார்ம்ல குடுக்குறாங்கன்னு வைங்களேன், அது ஹெர்பல், நீங்க அதை நம்பலாம் முழுசா. ஏன்னா அதுல வந்து கெமிக்கல் ஆட் பண்ணி கெட்டு போகாம இருக்கிறதுக்கெல்லாம் சேர்க்கறதுக்கு சான்ஸ் இல்லை. எனவே அதுவே 1 இயருக்கு இருக்கும். இந்த பவுடரே அவ்வளவு சீக்கிரம் கெட்டு போகாது பவுடர் ஃபார்ம்ல இருக்கிறப்பயே. ஆனா அது ஒரு சோப்பாவோ அது ஒரு ஷாம்பாவோ வர்றப்ப கண்டிப்பா கெமிக்கல் சேர்த்தே ஆகணும். அதை வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, இது வந்து உடம்புக்கு தீங்கு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவங்களுடைய இது. இப்போ இவ்வளவு ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கீங்க, நல்ல பியூரா செய்றீங்க. உங்களுக்கு உங்க ப்ராடக்ட்ஸ்ல பிடிச்ச ப்ராடக்ட் என்னது, ஃபேவரட்டான ப்ராடக்ட்? எனக்கு ஃபேவரட்னாக்கா வந்து செம்பருத்தி பூ டீ பிடிக்கும், செம்பருத்தி டீ பிடிக்கும். அப்புறம் ஃபேஸ் பேக் அது பிடிக்கும். இப்போ ஆரஞ்சு ஃபேஸ் பேக் பிடிக்கும். நிறைய பிடிக்கும். ஆவாரம் பூ போட்டு தான் நாங்க குளிக்கிறோம். பல்பொடி ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்க பல்பொடி போடுறதுனால எங்க வீட்டுக்காரங்களே ஒரு தடவை டாக்டர்கிட்ட போறப்ப டாக்டர் கேட்டாரு, உங்க ஈரெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு. அப்ப எனக்கு ஒரு சந்தோஷமா இருந்தது. சரி ஓகே நம்ம அதனால. ஆனா இப்ப இந்த எனாமல் போயிரும், இந்த மாதிரி பொடிலாம் என்ன எனாமல் போயிரும், பல்லு சீக்கிரம் அந்த மாதிரி ட்ரை ஆயிரும், அப்படியெல்லாம் இல்ல. நான் அதுதான் சொல்லுவேன், நிறைய பேரு வந்து பேஸ்ட் யூஸ் பண்ணிட்டு அவங்களால டக்குன்னு மாற முடியாது. அதனால நான் சொல்லுவேன், எங்க பல்பொடியை வந்து நைட்ல படுக்கிறப்ப நீங்க யூஸ் பண்ணுங்க, ஒரு வேளையாவது யூஸ் பண்ணுங்க. நான் அதுதான் சொல்லுவேன். இப்ப நீங்க கெமிக்கலே யூஸ் பண்றீங்கன்னே வைங்க, இப்ப ஃபேஸ்க்கு எத்தனையோ கிரீம் யூஸ் பண்றீங்க, யூஸ் பண்ணுங்க. ஆனா வீக்லி ஒன்ஸ் ஆகுது அதுக்கும் நேச்சுரல் ஒரு கிரீம், ஒரு பனானா பப்பாயா அதை பண்ணி போட்டேன்னா ரொம்ப இல்லைனாலும் ஒரு நாளாவது அது ரெஸ்ட் எடுக்கும். நம்ம ஸ்கின் வந்து கெமிக்கல்ல இருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். அதனால ஒரு நாளாவது நீங்க ஹேர் பேக் போட்டுக்குங்க, செம்பருத்தி பேக் போடுங்க, இல்ல வீட்டுல இருக்கிறத வச்சே நீங்க அது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி போட்டுக்குங்க. அது வந்து இன்னும் நல்லது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றேன். இப்போ நம்ம கடலை மாவு யூஸ் பண்ணோம்னா ஸ்கின் சீக்கிரம் ட்ரை ஆயிருவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் இப்போ இந்த மாதிரி ப்ராடக்ட் எனக்கு ஒரு சொல்றேன். டவுட், கெமிக்கல் யூஸ் பண்றப்ப இவ்வளவு பயப்பட மாட்டேங்கிறீங்க. ஒரு பிராண்டுன்னு வாங்குறீங்க, அது என்ன செய்யும் ஏது செய்யும் எதுவுமே தெரியாது. எத்தனை தடவை வேணாலும் ஒயிட்னிங் கிரீமா சன்ஸ்கிரீமா யூஸ் பண்ணுவீங்க ரொம்ப ஜாலியா. ஆனா நேச்சுரல், இது நம்ம கண்ணுக்கு முன்னாடியே வர்ற செம்பருத்தி, இது நம்ம கண்ணுக்கு முன்னாடியே விளையிற ஒரு மஞ்சள், இது கண்ணுக்கு முன்னாடியே கடலை மாவுனா என்னன்னு தெரியும், கடலை பருப்புல இருந்து மாவு எடுக்கிறாங்க, உங்களுக்கு தெரியும். ஆனா அதை யூஸ் பண்றதுக்கு பயப்படுறோம். எல்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம சும்மா ஏதோ ஒன்று ட்ரை பண்ணோம், செலவு பண்ணாம பண்ணணும்னு யூஸ் பண்ணும்போது இந்த கடலை மாவு போறோம். அப்போ யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்க ட்ரை ஆயிடு ஸ்கின், பண்ணாத. அது ஒரு பயம். நீங்க யோசிச்சுக்கணும், நம்ம ட்ரை ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம், ட்ரை ஆகாம இருக்கணும் அப்படின்னாக்கா அதுல வந்து நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். தயிர், பால், பாலாடை இதெல்லாம் சேர்த்தீங்கன்னா ட்ரை ஆகும். சின்ன சின்ன ஃபேக்டர்ஸ் தான் உங்களை பயமுறுத்தும் வைக்குது. ஒரு அத நம்ம கொஞ்சம் யோசிச்சோம் வைங்களேன், நமக்கு வந்து ஆயில் ஸ்கின்னா இருந்தது வைங்களேன், அந்த கடலை மாவுலாம் போட்டா நல்லா
பளிச்சுன்னு ஆயிடும். இல்ல ஒரு ட்ரை ஸ்கின்னாவே இருக்கு, நமக்கு ட்ரை ஸ்கின்ல இதுவும் போட்டா இதுவும் ட்ரை ஆயிடுமா அப்படின்னாக்கா ஆகும்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் தயிரோ பாலோ பாலாடையோ எடுத்து மிக்ஸ் பண்ணி நம்ம அதை ஃபேஸ் பேக் போட்டு பார்த்தோன்னு வைங்களேன், ஒன்னு ஷைனிங்கா இருக்கும், நமக்கு அவ்வளவு ட்ரை ஆகாது. கரெக்ட், நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் கவனிச்சு பார்த்தா நம்ம ஸ்கின் எப்படின்னு நமக்கு தெரிஞ்சிரும் அப்படின்னு. அதான் சொல்றேன், ஏதோ தெரியாத பொருளை வாங்கி டக்குன்னு யூஸ் பண்ணிடுறோம். அது ஒரு கவனமே இல்லாம யாரோ ஒரு நடிகையோ இல்ல யாரோ ஒருத்தங்க சொல்றாங்க, ஏதோ ஒரு விளம்பரம் வருது அப்படின்னாக்கா அதை யூஸ் பண்றதுக்கு பயப்படவே மாட்டேங்கிறோம். ஆனா என்கிட்டயுமே ஃபேஸ் பேக் வாங்குறவங்க சொல்லுவாங்க, இதை எத்தனை யூஸ் பண்ணணும், எப்ப யூஸ் பண்ணணும். நான் சொல்லி இது ஒரு சாதாரண விஷயம், நீங்க எத்தனை தடவை வேணாலும் பனானா ஃபேஸ் பேக் போடலாம், ஒண்ணுமே ஆகாது. பப்பையா ஃபேஸ் பேக் டெய்லி போட்டுக்கிறீங்களா, போட்டுக்குங்க, ஒன்னும் ஆகாது. ஆனா கெமிக்கலை யூஸ் பண்றப்ப பயப்பட மாட்டேங்கிறீங்க, ஆனா நேச்சுரல் ஆமா இதுக்கு பயப்படாதீங்க. ஆனா எதுவுமே சொல்றேன், ஒரு 5 நிமிஷம் வச்சிருந்தா போதும். நம்ம ஒரு ஃபேஸ் பேக் போடுறோம் அப்படின்னா வச்சு காஞ்சி அது ரொம்ப நேரம் இருக்கணும் அப்படின்னு வச்சிருந்தோம்னு வைங்களேன், அது ஸ்கின் வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணி, அதாவது காஞ்சிரும். அதுக்கப்புறம் போட்டு சொரண்டி தேய்ச்சி குளிக்கணும் அதெல்லாம் இல்ல. லைட்டா ஈரமா இருக்கிறப்ப மசாஜ் மாதிரி பண்ணி அப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிடணும். அதே போல ஹேருக்கும் அப்படிதான், மாஸ்க் போடுறீங்களா ஒரு 10 நிமிஷம் வச்சிருங்க, அப்புறம் அப்படியே வாஷ் பண்ணிடுங்க. அப்படி ரொம்ப ட்ரை ஆக்க விடாம, ரொம்பவும் பாதிப்பு இருக்காது, நம்மளுக்கு பயப்பட வேண்டாம் எதுவுமே. ஃபாரின்ல இருந்து வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணும், இது எப்படின்னு கத்துக்கணும்னு சொல்லி வந்திருந்தாங்க. அது எப்படி, அதை பத்தி சொல்லுங்களேன் அந்த வீடியோல. அவங்க வந்து ஆஸ்திரேலியால இருந்து வந்திருந்தாங்க, எங்களுக்கு வந்து இந்த மாதிரி கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க இந்த லேடிக்கு வந்து கேன்சர் போல இருக்கு. அப்ப வந்து முருங்கா டேப்லெட் அவங்க சாப்பிட்றாங்களாம், அது கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்னு. அப்ப முருங்கா ஆயில் அது மாதிரிலாம் உணவுல எடுத்துக்கலாம், இல்ல அவங்க இன்டேக்குக்கோ எதுக்கோ வாங்கணும் அப்படிங்கிறப்ப முருங்கா ஆயில்னு போட்டப்ப வசீகர வேதான்னு வந்திருக்கு. அவங்க அதை பார்த்துட்டு இங்க வந்தப்ப வசீகர வேதா வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நம்ம கிட்ட கேட்டுட்டு வந்தாங்க. வந்து முருங்கை ஃபார்ம் போய் பார்த்துட்டு அப்புறம் இங்க ஃபேக்டரிக்கு வந்து முருங்கை விதையில எப்படி நம்ம முருங்காயில் எடுக்கிறோம் அப்படிங்கறத காட்ட சொன்னாங்க. நாங்க அதை காட்டினோம், ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. ஆமா, நீங்க அவங்களை வெல்கம் பண்ண விதமே ரொம்ப அழகா இருந்துச்சு. ஏன்னா அவங்க வந்து ஒரு கேன்சர் பேஷண்ட், நான் அந்த முருங்கையை பத்தி ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த லேடி வந்து ரொம்ப அதுக்காக எஃபர்ட் போட்டு முருங்கையை பத்தி எல்லாம் நிறைய ரிசர்ச் பண்ணிட்டே இருக்காங்க. இப்ப அதுக்காக இங்க வந்து ஆயிலை பத்தியும் நான் எடுக்கணும், ஆயில்லாம் எடுத்துட்டு போகணும் அப்படின்னப்ப எனக்கு கொஞ்சம் இதா இருந்தது. சரி அவங்கள வெல்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள இது மாதிரி கூப்பிட்டு வந்து நம்ம ஃபேக்டரியில ஆயில் ஆட்டுறத காட்டினோம். அவங்க அதை எடுத்துட்டு அது அவங்களுக்கு வீடியோவா நிறைய எடுத்துட்டு போனாங்க. ஏன்னா அவங்க ஆஸ்திரேலியால தீசஸ் சப்மிட் பண்றதுக்கு முருங்கை ஆயிலும் வாங்கிட்டு நம்ம கிட்ட அது முருங்கை ஆயில் முருங்கை விதையில இருந்து எப்படி எடுக்கிறோம், அது எப்படி ஆட்டுறோம், இந்த ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு அவங்க போனாங்க. அவங்களுக்கெல்லாம் தெரியுது நம்மளுடைய ப்ராடக்ட் எப்படி இருக்கு, அதாவது நம்ம நாட்டு முருங்கைக்காயில இருந்து இதுல இருந்தெல்லாம் செய்யறோம்னு சொல்லிட்டு. அதுதான் நான் என்னுடைய வீடியோலயே நிறைய போட்டிருக்கேன். குப்பைமேனி இருக்கு, உடம்பெல்லாம் அரிப்பு இருக்கும், அது மாதிரி சொறி சிறங்கு இது மாதிரிலாம் இருக்கும். குப்பைமேனியும் மஞ்சளும் அம்மியில அரைச்சி போட்டு விடுவாங்க, அதுவே ஸ்கின்னுக்கு இது இருக்கும். நம்ம வந்து அதுக்குன்னு க்ரீம் இதெல்லாம் போடுறதை விட ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நாட்டு வைத்தியம் செஞ்சு பார்க்கலாம். ஸோ செஞ்சு பார்க்கறதுல தப்பு கிடையாது. அதுலயுமே நமக்கு கியூர் ஆகல அப்படிங்கிறப்ப நம்ம மெடிசன் ஆனா உள்ளார டாக்டர்கிட்ட காமிச்சு அதுக்கு மெடிசன் சாப்பிடணும். ஏதோ ஒரு நமக்கு ஒரு டிசீஸ்னு வைங்களேன், அது ஏதோ ஒரு இது விட்டமின் ஏதோ ஒரு குறைபாடுனால வருது, டாக்டர்கிட்ட காமிச்சுக்கிட்டு நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்றத வந்து நம்ம இது மாதிரி பண்ணி அதை பார்த்துட்டு இது பண்ணலாம். நான் அரிப்புன்னு சொன்னேன்னா அதனால சொல்றேன், குமுட்டிக்காயில அப்படிதான் பொடுகுக்கு உடம்பு அரிப்புக்கு எல்லாத்துக்குமே குமுட்டிக்காய் ஒரு நல்ல ரெமிடி. அது வந்து ஆடு பாத்தீங்கன்னா அப்படி சாப்பிடும். நம்ம இதுல கொள்ளடக்கரையில நிறைய கிடைக்கும் குமுட்டிக்காய். அதை நான் பார்த்துட்டு அப்போ ஒருத்தர் சொன்னாங்க, இது மாதிரி சொட்ட தலையில எல்லாம் முடி வளரும், நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப இதை தான் அரைச்சி தேய்ச்சி குளிப்போம் அப்படிலாம் சொல்லி அதுக்கப்புறம் அதை நான் எடுத்துட்டு வந்து நான் இதை ஆயிலாவும் கொடுத்தேன், பவுடராகவும் கொடுத்தேன். ஏன்னா நிறைய அரிப்பு எல்லாம் இருக்கும் பின்னாடி, இதெல்லாம் அந்த அரிப்பு இருக்கிற இடத்துல போட்டுக்கலாம். அதே போல தலையில சில பேருக்கு ரொம்ப பொடுகு அரிப்பு எல்லாம் இருக்கும், அவங்க குமுட்டிக்காய் ஆயில் குமுட்டிக்காய் எண்ணெய் போட்டு நிறைய பேர் இப்ப அதுக்கு வாண்டடா இருக்கும். அதனாலதான் அதுவும் பண்றோம். அப்ப நான் அதையும் தான் வீடியோவா போட்டேன். உங்க சைடு பக்கத்துல இருக்கிற இப்ப எங்களுக்கு வந்து இந்த கொள்ளடக்கரையில இருக்கு, நாங்க எடுக்கிறோம். அதே மாதிரி உங்க ஆத்து சைடோ உங்க வீட்டு சைடோ நிறைய இந்த மாதிரி குமுட்டிக்காய் கிடைச்சிச்சுன்னா எடுத்து நீங்க பண்ணுங்க. இது ஒண்ணுமே இல்லை, வெட்டி காய வச்சு பவுடர் பண்றோம், அப்புறம் அரைச்சி எண்ணெயா காய்ச்சிரும். இது ரெண்டுமே யூஸ் பண்ணும் பொழுது உடம்புல இருக்கிற அரிப்பு அந்த பொடுகு இதெல்லாம் போகுது. ஒரு நார்மல் ஸ்கின் தான், எனக்கு பெருசா எந்த ஒரு இதுவும் இல்லை. இந்த மாதிரி ஒரு நார்மல் ஸ்கின்க்கு இந்த மாதிரி ஸ்கின் மெயின்டைன் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நீங்க என்ன ஸ்கின் கேர் சொல்றீங்க? ரொட்டீனா சோப்பு போடாம இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு என்னுடைய கருத்துப்பா. ஏன்னா பனிக்காலத்துல எல்லாம் சோப்பு போட்டோம்னா பாத்தீங்கன்னா இப்படி தேய்ச்சோம்னா அப்படி வெள்ளையா வரும்.
அது ஏன்னாக்கா ஸ்கின்ல உள்ள ஆயில்லாம் ஃபுல்லா ட்ரை ஆயிடும், நம்ம போட போட இதாயிடும். நாங்க என்ன பண்ணுவோம்னாக்கா நம்ம ஆவாரம் பூ தேய்ச்சி குளிக்கிறது. அது உடனே சொல்லுவாங்க கஸ்தூரி மஞ்சள் போடுறீங்க பாய்ஸுக்கெல்லாம் நல்லதான்னு. அதெல்லாம் ரொம்ப கம்மியான குவான்டிட்டி போடுறோம். அதாவது கிருமி நாசினிங்கிறதுக்காக அத கஸ்தூரி மஞ்சள் அதோட சேர்க்கிறோம். அதனால ஒரு இதுவும் வராது. எங்க வீட்டுல எங்க பசங்கள்ல இருந்து எல்லாருமே நாங்க ஆவாரம் பூ போட்டு குளிக்கிறோம். அதே போல சுய பராமரிப்பு அப்படின்னு வர்றப்ப நம்ம வந்து ஏதோ கெமிக்கலை போட்டு தேய்ச்சி குளிச்சு நம்ம உடம்பையும் வீணாக்கிக்கிறோம். சுற்றுப்புறத்துல நம்ம தண்ணி வருதுன்னு வைங்களேன், அந்த தண்ணியும் பாருங்க சாக்கடை தண்ணியாட்டம் ஆயிடும். நம்ம குளியல் அறையில இருந்து வர்ற தண்ணி, பாத்திரம் விளக்குறதுல இருந்து வர்ற தண்ணி எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு கும்பியாட்டம் ஆயிடும். அதெல்லாம் இல்லாம மண்ணுக்கும் மாசு இல்லாம இருக்கணும் அப்படின்னாக்க இந்த மாதிரி ஆவாரம் பூ குளியல் பொடி, பல்லு விளக்குறதுக்கு பல் பொடி, பாத்திரம் விளக்குற பொடி. எப்பெல்லாம் வந்து சோப்பு வச்சு பாத்திரம் விளக்கணும் இல்ல, லிக்விட் வச்சு பாத்திரம் விளக்கலாம். சாம்பல், அடுப்பு சாம்பல் வச்சு விளக்கிட்டு இருந்தோம். இப்ப அடுப்பு சாம்பல் கிடைக்கல. அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணிடலாம், சீயக்காய் 1 கிலோ, ஆரஞ்சு தோல் 1 கிலோ, பூந்தி கொட்டை 1 கிலோ வாங்கி அரைச்சி வச்சிட்டோம்னா 3 கிலோ எல்லா பாத்திரமும் என்ன பாத்திரத்துல இருந்து எல்லாமே டிஷ் வாஷும் பண்றோம். அதுதான் சொல்றேன், நம்ம சுய பராமரிப்பு நமக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே இருக்கு. அத வந்து சொல்லுங்க. அது ஸ்கின் கேருக்கு தான் நான் சொன்னேன். ஆவாரம்பூ போட்டு குளிக்கலாம். அதே போல பப்பாளி பழம், வாழைப்பழம் ஏதாவது சாப்பிடுறோம், வீக்லி ஒன்ஸ் ஏதாவது சாப்பிடுவோம். அந்த பழத்தையே ஃபேஸ்ல பேக் மாதிரி போட்டு நீங்க டெய்லி மாய்ஸ்சரைசிங் லோஷன் போடுங்கன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி எதுவும் வேண்டாம், தேவையில்லை. நீங்க இது மாதிரி பண்ணாலே போதும். அதே போல குளிக்கிறதுக்கு முன்னாடி சும்மா சொல்றது நீங்க உங்களை பார்த்தாலே தெரியுது அதெல்லாம் தேவையில்ல. இந்த ஒரு யூத்ஃபுல்னஸ் இருக்கு. அதான் நான் சொல்லுவேன். நானு வந்து நம்ம 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 முதல்ல செஞ்சு காட்டணும். ஆமா, அது இல்லைங்களா. எனக்கு இப்ப 58 ஆகுது. சோ எனக்கு முடிக்கு நான் டை போடல. ஏன்னா நான் என்னுடைய ப்ராடக்ட் நான் பிளாக் மாஸ்க் போட்டு குளிச்சிருவேன், ஆவாரம் பூ போட்டு குளிப்பேன், பல்பொடி பல்லு விளக்குறதுக்கு, எனக்கு பாத்திரம் விளக்குறதுக்குனா டிஷ் வாஷ். ஸோ எல்லாமே என்னுடைய இதில் ரொட்டீனில் எல்லாமே. இதனால இன்னொன்று என்னன்னாக்கா, எனக்கு வந்து நான் யூஸ் பண்ணுற பொருள் எப்படி இருக்குன்னு எனக்கே தெரியும். ஏன்னா நானே கம்பெனியில் தயாரிக்கிறேன், அதனால நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். அதே போல் வெளியில் வர்ற தண்ணி, என் வீட்டிலேருந்து வெளியில் வர்ற தண்ணி இந்த மண்ணையும் மாசுபடுத்தாது, எதுக்குமே ஒரு நீரையும் மாசுபடுத்தாது, நிலத்தடி நீரையும் மாசுபடுத்தாது, எந்த கெமிக்கலும் கிடையாது. ஸோ அதனால வந்து ஒரு அதுதான் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கிறேன் நானும். நீங்க வந்து சுய பராமரிப்பு அப்படின்னாக்க உடனே நீங்க வேற நினைச்சுக்காதீங்க, நம்மளை சுத்தியுமே இருக்கு. நம்ம சுய பராமரிப்பு ஈஸியா பண்ணிக்கலாம். இதனால நம்ம காசு செலவும் மிச்சம், எல்லாமே நம்ம ஹெல்த்தியாவும் இருக்கலாம். இதெல்லாம் பண்றதுக்கு இப்போ ஒரு டீம் வச்சிருக்கீங்கல்ல, லைக் நீங்க ஆரம்பிச்சது வந்து ஒரு சின்ன ரூம்ல ஒரு வீட்ல ஒரு பர்சனா, இப்போ வந்து பெரிய சாம்ராஜ்யமே உருவாக்கி வச்சிருக்கீங்க. எப்படி இந்த டீமை வந்து முதல்ல நீங்க உருவாக்குனீங்க? அது வந்து எனக்கு எப்படி கிடைச்சிச்சுன்னு எனக்கே தெரியல. நான் வீட்டுல செய்யறப்ப கொஞ்சம் அதிகமா வேலைகள் ஆரம்பிச்சிச்சு. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தான் போய் காய வச்சு நான் பாட்டுக்கு அரைச்சிட்டு எடுத்துட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் நிறைய ஆகும்போது வீட்டுக்கு வேலைக்கு எனக்கு ஆட்கள் தேவைப்படுது. பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க எல்லாத்தையுமே கேட்டேன். ஸோ நம்ம இதுக்கு வந்திருக்கிறவங்க லேடிஸ் வந்து யாருன்னாக்கா இந்த நம்ம 2 தெருவுல உள்ள ஹவுஸ் ஒய்ஃப் தான். அதனால வெளியில இருந்தெல்லாம் நான் ஆள் தேடல. நீங்க டேக்லைன் இப்போ வந்து மீனிங் வந்துருச்சு. ஆமா, an army of hustling homemakers. ஆமா, நான் அதனால பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்கள என்ன சொன்னேன்னாக்கா, நம்ம வேலையெல்லாம் செஞ்சுட்டு 11 மணிக்கு வாங்க, 1 மணிக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1000 ரூபாய் சம்பளம் கொடுத்தேன் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சப்ப. இப்ப அவங்க எல்லாமே ஒரு 6000 வாங்குறாங்க. மீனியல் ஒர்க் பண்றவங்க எல்லாமே. அதுக்கு மேல ஒரு கம்ப்யூட்டர் ஒர்க், அதுக்கெல்லாம் தனித்தனியா சேலரி. அவங்களுக்கு எப்படின்னாக்கா இப்ப வேலையெல்லாம் முடிச்சுட்டு 9 மணிக்கு வருவாங்க, வந்து வேலை பார்ப்பாங்க, மத்தியானம் வீட்டுக்கு போயிடுவாங்க, 3 மணிக்கு திருப்பி வருவோம், திருப்பி வந்து வேலை பார்ப்போம். இது எல்லாமே லேடிஸ் செய்யற வேலை. அதாவது அரைக்கிறது, காய வைக்கிறது, அரியறது, பவுடர் பண்றது எல்லாமே நம்ம லேடிஸ்க்கு தெரிஞ்ச வேலை. அதனால எனக்கு ஒரு பெரிய கஷ்டமாவும் தெரியல அவங்க கிட்ட சொல்றது. எல்லாத்திட்டையுமே பப்பாளி பழம் அரிங்கக்கா, இன்னைக்கு வாழைப்பழம் அரிங்க, இன்னைக்கு வந்து குப்பைமேனி வந்திருக்கு அரிஞ்சு போடுங்க, இதை காய வைங்க, காஞ்சிருச்சா ஓகே இதை அரைச்சிருங்க, மிஷின்ல அரைச்சிரும். அது ஈஸியான வேலை எங்களுக்கு. அதனால லேடிஸாவே நாங்க இதை பார்த்து இது பண்ணிட்டு இருக்கோம். டெக் வசீகரா அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்கீங்க, ஐடி விங் மாதிரி. அதை பத்தி சொல்லுங்க. நம்ம ப்ராடக்ட் எல்லாம் போறப்ப நிறைய ப்ராப்ளம் இருந்தது, கொரியர் ப்ராப்ளம் நிறைய இருந்தது. பார்சல் வந்து தப்பாகவும் கட்டிடுவாங்க. இப்போ கோகனட் ஆயில் 200 கேட்டிருந்தாங்கன்னா இவங்க 500 வச்சு அனுப்பிடுவாங்க, இல்ல 500 கேட்டிருந்தா 200 வச்சு. இதெல்லாம் நிறைய குளறுபடிகள் நடந்தது. இதை எப்படி சரி பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஸோ கம்ப்யூட்டர் தெரிஞ்சவங்க யாராவது இருந்து நமக்கு கைட் பண்ணா நல்லா இருக்கும். இப்போ கம்ப்யூட்டர்ல சாஃப்ட்வேர்லாம் நிறைய வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். நான் நினைச்சேன் நமக்கே இப்படி இருக்கேன், அமேசான்லாம் எவ்வளோ பார்சல் கட்டுறாங்க, அவங்கெல்லாம் எப்படி தப்பு இல்லாம கட்ட முடியும் அப்படின்னு கேட்டப்பதான் இல்ல அதுக்கெல்லாம் சாஃப்ட்வேர் இருக்கு, அப்ப அதுக்கெல்லாம் ஆள் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் டெக்குக்கு ஆள் வேணும்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டேன். ஸோ வீடியோ போட்டதுமே எல்லாரும்
நீங்க என்ன டெக் கம்பெனி வச்சு நடத்துறீங்களா, உங்களுக்கு எதுக்கு டெக்குக்கு ஆள் வேணும், சிஏக்கா இருக்கிற கம்பெனி தானே அப்படின்லாம் நிறைய இது வந்துச்சு கமெண்ட். அப்பதான் நினைச்சேன், ஏன் டெக்கு ஆரம்பிச்சா என்ன, டெக்குனா என்ன, ஒரு சாஃப்ட்வேர் தயாரிச்சு அதை கொடுக்கணும், கம்ப்யூட்டர் இருக்கணும், அவ்வளவுதானே. அது நமக்கு தெரியாது, தெரிஞ்ச பசங்களை வேலைக்கு வச்சுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு ஆள் எடுக்க ஆரம்பிச்சேன். அவங்க கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி பார்சல் வந்துச்சுன்னா தப்பு இல்லாம கட்டணும் ஒண்ணு, அவங்க கைக்கு சேர்ற வரலும் அவங்களுக்கு மெசேஜ் போகணும். ஏன்னா நீங்க இன்னைக்கு ஆர்டர் போட்டீங்கன்னு வைங்களேன், மறுநாளே எனக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க, மேடம் என் பார்சல் எப்போ வரும் அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு நம்ம பதில் சொல்லிட்டே இருக்கணும். ஏன்னா அது மாதிரி போட்டவங்க எல்லாரையும் கேட்பாங்க, அவங்களுக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கணும். அப்புறம் என் ஆர்டர் வரல வந்துச்சு, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம பதிலே சொல்லாம கம்ப்யூட்டரால எப்படி சாஃப்ட்வேரை கொண்டு வர முடியும்னு கேட்டப்பதான் அவங்க சொன்னாங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரலுமே உங்களுக்கு, அதாவது பார்சல் நீங்க ஆர்டர் போட்டதுல இருந்து உங்க கைக்கு பார்சல் கிடைக்கிற வரல உங்களுக்கு மெசேஜ் போயிடுச்சுன்னா நீங்க எங்களை ஃபோன் பண்ணி கேட்க மாட்டீங்க. சோ அதுக்கு நம்ம என்ன தரலாம், இந்த கஸ்டமருக்கு ஒரு ஈஸி பண்ணணும், நாங்களும் ஈஸியா ஒர்க் பண்ணணும். ஏன்னா நம்ம ஒர்க் பண்ற நேரத்துல உங்க பார்சல் வந்துச்சா வரலையானோடனே இருங்க நான் போய் பார்த்து சொல்றேன்னு சொல்லிட்டு வெப்சைட்ல போய் உங்க ஐடியை அடிச்சு உங்களுக்கு பேக் பண்ணிட்டாங்களா, அதெல்லாம் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணுச்சு. அதனால நம்ம இதை கொண்டு வந்து F3 இன்ஜின்னு சொல்லி பசங்க செஞ்சாங்க. எப்படின்னா ஒரு கஸ்டமர் ஒரு ஆர்டர் போட்டதுமே அது வந்துடும், அதை கம்ப்யூட்டர்ல காட்டிட்டு அதுக்கப்புறம் பார்சல் கட்ட ஆரம்பிப்பாங்க. அவங்க ஒவ்வொரு ப்ராடக்ட்டை எடுத்து வைக்கிறப்பையும் அங்க கரெக்ட் டிக்கு விடுவோம். தப்பா எடுத்து வச்சோம்னா அங்கேயே கண்டுபிடிச்சிருவோம் நாங்க. ஸோ அதை கரெக்டா கண்டுபிடிச்சிரும். அடுத்தது அவங்களுக்கு மெசேஜ் போயிடும், உங்க பார்சல் நாங்க டிஸ்பேச் பண்ணிட்டோம்னு. அப்புறம் ட்ராக்கிங் நம்பர் அனுப்பிடுவோம். அதனால உங்களுக்கே தெரியும் உங்க பார்சல் எங்க வருதுன்னு. அமேசான்ல எப்படி நம்ம பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு கஸ்டமைசேஷன். ஆமா, அதனால இவ்ளோ பார்சல் எப்படி அவங்க கட்டுறாங்கன்னு யோசிச்சப்பதான் நினைச்சேன், சரி அவங்க எல்லாமே டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நம்மளும் அந்த மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணாதான் நம்மளால கொஞ்சம் ஃபாஸ்டா வர முடியும் அப்படின்ட்டு நான் ஐடிக்கு ஆள் வேணும்னு எடுத்து அந்த பசங்க நிறைய செஞ்சு கொடுத்தாங்க. இந்த மாதிரி F3 இன்ஜின் போறாங்க, சின்ன சின்ன சாஃப்ட்வேர் வெப்சைட் செய்யறதுல இருந்து அவங்க செய்யறாங்க. எனக்கு செஞ்சதை நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு யூஸ் பண்ணிட்டு திருப்பி என்ன மாதிரியே ஹவுஸ் ஒய்ஃபா இருந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க, ஒரு சாரி பிசினஸோ இல்ல ஒரு மால்ட் தயாரிக்கிறது இல்ல மசாலா பொடி தயாரிக்கிறது, அப்படி செய்யறவங்களுக்கும் நம்ம இதே விலையில குறைஞ்ச விலையில ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு வெப்சைட், ஒரு 700 ரூபாய் வாடகையில F3 இன்ஜின், இது மாதிரி நம்ம அவங்களுக்கும் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நிறைய பேர் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க, செஞ்சிட்டு இருக்காங்க. லைக் நீங்க உங்க மூலமா வேற ஒருத்தவங்களுக்கும் நீங்க செஞ்சு கொடுக்குறோம். சோ அதான் டெக் வசீகரா. உங்களோட பிசினஸ் மட்டும் இல்லாம தனித்தனியா அது அந்த பசங்களாவே ஆர்டர் எடுக்க சொல்லி அவங்களாவே கஸ்டமர்கிட்ட பேசுவாங்க, அவங்களாவே இது கோட் பண்ணுவாங்க, என்னென்ன செஞ்சு தரேன்னு சொல்லுவாங்க. அதனால கஸ்டமர்கிட்ட பேசி அவங்க ஆர்டர் எடுத்து அவங்க இது பண்ணுவாங்க. பார்த்ததும் கிடையாது, கேள்விப்பட்டதும் இல்லை, எப்படி சொல்றதுக்கு கூட எனக்கு தெரியல. ரொம்ப அற்புதமா இருக்கு. இப்போ நீங்க டெக் வசீகரா காமிச்சீங்க, ஃபேக்டரி வசீகரா இப்போ காமிக்க வாங்க போலாம் பாப்பா, அதுக்கு தான் போயிட்டு இருக்கோம், வாங்க போ.